அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா நாளுமே நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்கிறதில்ல. சில நேரங்களில் காலையில் எந்திரிக்கும் போதே இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனோடவே எந்திரிப்போம். ஸோ அந்த நாளில் வேலையும் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸும் நமக்கு கூடுதலாக இருக்கும். ஸோ கவலையப்படாதீங்க, நம்ம பிளானிங்கே இல்லாத நாள்லையுமே ரொம்ப கூலாக டென்ஷனே இல்லாமல் எப்படி நம்மளுடைய வேலைகளை அமைக்கலாம் அப்படின்ற சூப்பரான டிப்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிசூஸ் டைரி. நிறைய பேர் நம்ம வீடியோவில் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் என்னென்னா, உங்களால் மட்டும் எப்படி இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்க முடியுது அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கும் சில நாட்களில் பிளானிங்கே இல்லாமல் ரொம்ப போரிங்காக தான் போகும். ஸோ அதை நான் எப்படி சமாளிக்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒர்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நைட் டைமில் ஒரு 9 மணிலேருந்து வந்த ஒர்க்கு தான். ஆக்சுவலாக நமக்கு லாஸ்ட் டைம் வந்துட்டு ஆஃபர் போட்டிருந்ததால் எல்லா ஹேர் பேக், ஷாம்பு, ஹேர் ஆயில் எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய ஷாம்பு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் ஹேர் பேக் வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதில் 20 வகையான ஹெர்ப்ஸ் நான் சேர்க்குறேன். இதனாலேயே இந்த ஹேர் பேக் எனக்கு ஃபுல்லாக காலியானதுனால ஷாம்பு என்னால் ரீஸ்டாக் பண்ண முடியலை. ஸோ இன்றைக்கி தான் 8 மணிக்கு எனக்கு ரெடியாகி வந்துச்சு. ஸோ உடனே எல்லா வேலையும் பண்ணலாம் அப்படின்ட்டு உடனே ஹேர் பேக்கும் நான் ரெடி பண்ணிவிட்டு ஷாம்பு மேக் பண்ணிட்டேன். அண்ட் ஷாம்பு வந்துட்டு பாட்டிலில் ஃபில் பண்ணலை, ஏன்னா எனக்கு டைம் இல்லை. இந்த வேலை முடிகிறதுக்கு நைட்டு 12:30 மணி ஆயிடுச்சு கரெக்டாக. ஸோ நாளைக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு பிளானிங்குமே இல்லை. தூங்குனா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போய் படுத்து தூங்கிட்டேன். ஸோ தூங்குறதுக்கு எப்படியும் 1 மணி ஆயிடுச்சு. காலையில் எந்திரிச்ச உடனே கிச்சனுக்குள்ளே வர்றேன், எந்த பிளானிங்குமே இல்லை. ஏன்னா கொஞ்சமாக இறால் இருந்துச்சு, அதை வச்சு ஏதாவது சமாளிக்கலாம் அப்படின்னு நான் தூங்கிட்டேன். ஸோ சாதம் மட்டும் அடுப்பில் போட்டுட்டேன். ஆனால் ஃப்ரிட்ஜில் இருந்து இறாலை எடுத்து பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதில் என்னால் குழம்பு பண்ண முடியாது. சரி சும்மா கிரேவி மாதிரி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா கிரேவிக்கு கொஞ்சம் பொட்டேட்டோ போட்டால் தான் நல்லா கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஆனால் பொட்டேட்டோவும் காலி ஆகிடுச்சு. என்னடா இது எனக்கு வந்து சோதனை அப்படின்ட்டு வெஜிடபிள்ஸ் ஏதாச்சும் ஃப்ரை பண்ணலாம், அதுக்கப்புறம் ஏதாச்சும் நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டே, ஏன்னா யோசிக்க டைம் இல்லை. காலையில் 7:15 நான் என்னோட பையனுக்கு கொடுத்து விட்டாங்க, பஸ் வந்துடும். அதனால வெண்டைக்காயை போட்டு லைட்டாக ஒரு மசாலா மாதிரி ஒரு பிரட்டி எடுத்துடலாம் அப்படின்ட்டு வெங்காயம் போட்டுட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு சேர்த்து வெண்டைக்காயை கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வளவளப்பு தன்மை வரக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சமாக புளி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கிடையில் வச்ச சாதமே நல்லா வெந்துடுச்சு. ஆனால் என்ன குழம்பு பண்ண போகிறேன்னு பிளானிங்கே இல்லை. சரி இன்னொரு ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக கத்தரிக்காய் இருந்துச்சு, அதையுமே வச்சு ஒரு பொரியலுமே பண்ணிட்டேன். சரி ஃப்ரைட் ரைஸ் வேணால் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு நினச்சா ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு முட்டை இல்லை, கேரட் இல்லை. சரி அந்த கொஞ்சமான இறால் வச்சுட்டு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த இறால் போட்டு பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை, காண்டாயிடுச்சு எனக்கு. சரி இதையும் நம்மளால் சமாளிக்கலாம் அப்படின்ட்டு யோசித்து கொஞ்சமாக சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் ஒரு 4-5 பல்லு பூண்டு மட்டும் எடுத்து லைட்டாக குத்துக்கல்ல வச்சு தட்டி எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க முடியாது, ஏன்னா கொஞ்சமான குவான்டிட்டின்றால. ஸோ அரைச்சி அதை தனியாக வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. கூடவே கொஞ்சமாக அரைச்ச தேங்காய் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது ஒரு பொரியல் மாதிரி இல்லாமல் கிரேவி மாதிரியும் இல்லாமல் ஒரு நார்மலாக இருக்குது. ஏன்னா இது வந்து 1 பாட் ரைஸ் பண்ண போகிறதுனால நம்ம குழம்பு வைக்கலை, அதனால கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கட்டும் அப்படின்னு பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம இறால் ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கிட்டு கூடவே தட்டின இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிட்டேன். ஆக்சுவலாக நான் கிரேவி பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது என்கிட்ட தக்காளி இல்லை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, பொட்டேட்டோ இல்லை. இந்த 3 இல்லாமல் இறால் கிரேவி பண்ணவே முடியாது. அதனால தான் இந்த ஒரு சாய்ஸ் நான் எடுத்தேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம அவ்வளோவா மசாலாலாம் போட தேவையில்லை. அந்த இறால் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் மட்டும் போட்டால் போதும். எப்போவுமே இறால் வச்சு என்ன ஒரு டிஷ் பண்ணுறதா இருந்தாலுமே சும்மா கண்ட மசாலா, கரம் மசாலா அது இதுன்னு போடக்கூடாது. இறாலோட ஃப்ளேவரே தெரியாது, அவ்வளோதான். இந்த இறால் வந்து லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வெந்துடணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை லைட்டாக வேக வச்சுக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி சாதம் வந்து வேக வச்ச சாதம், அதனால் இது கூட நம்ம போட்டு லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ பிளானிங்கே இல்லாத ஒரு நாளாக இருக்கும்போது 100 வேலையை நம்ம மைண்டில் போட்டு சேர்த்து வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் முக்கியமான 3 வேலையை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டு அந்த வேலையை மட்டும் அந்த அன்னைக்கு முடிக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ அதே நேரத்தில் நம்ம பண்ண வேலை எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லை, இன்றைக்கி இந்த வேலையை மட்டும் நான் முடித்தா போதும், இந்த வேலையை நான் முடிச்சிட்டேன், என்னால் சிறப்பாக என்னால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோடு பண்ணும்போது அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானிங் நமக்கு கிடைக்கும். எல்லா
எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு நம்மளே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணி அந்த வேலையை இன்னும் கொஞ்சம் கம்மியாக்கலாம். ஸோ இறால் நல்லா வெந்ததுக்கப்புறமா சாதத்தை இது கூட சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸ் சாதத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். எப்போவுமே இந்த ஃப்ரை பண்ணும்போது சாதத்தை நல்லா ஆற வச்சு தான் பண்ணுவேன். ஆனால் ஆற வைக்கிறது கூட எனக்கு டைம் இல்லை. சூடாக நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நல்லா பொலன்னு இருந்துச்சு. சூப்பராகவே அமைஞ்சிருச்சு. ஏன்னா டென்ஷன் இல்லாமல் நான் ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போதே அடுத்து என்ன வேலை அப்படின்றத மைண்டில் யோசித்து பண்ணதுனால சிம்பிளாக அண்ட் ஈஸியாக என்னோடய வேலையை முடிக்க முடிஞ்சிருச்சு. பிளானிங்கே இல்லாத நாளில் இந்த வேலை பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப வேலையை இழுத்து போடாதீங்க. ஒரு முக்கியமான 3 வேலையை மட்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஒரு நோட்டில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய மொபைலில் வந்துட்டு டு டூ லிஸ்ட் போட்டு வச்சுக்கலாம். நான் ரீசண்டாக இந்த ஒரு போர்டு வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எல்லாத்தையுமே நான் தான் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்ற போகும்போது நாளைக்கு என்ன சமைக்கணும், நாளைக்கு என்ன வீடியோ போடணும், என்ன கண்டென்ட் எடுக்கணும், அண்ட் என்னோடய ப்ராடக்ட்டில் எது முடிய போகுது, யார் யாருக்கு டிஸ்பேச் பண்ணணும் அப்படின்றது வர எல்லாமே என்னோட மைண்டை வச்சு நான் பண்ணும்போது சில வேலைகளை நான் மறந்துடுறேன். அதை ஒரு நோட்டில் எழுதி வச்சோம் அப்படின்னா அந்த நோட்டை காணோன்னு தேட வேண்டியதாக இருக்குது. இதனாலேயே இந்த போர்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டு வாங்கிட்டேன். இது ஆஃப்லைனில் தான் வாங்கினேன். ஸோ இதுக்கு தனியாக ஆணி அடித்து மாட்ட முடியாது. என்னோடய ஹவுஸ் ரெண்டல் ஹவுஸ். அதனால் ஜஸ்ட் சுவிட்ச் போர்டுக்கு கீழே லைட்டாக அந்த ஆணியை மட்டும் லூஸ் பண்ணி விட்டுட்டு அதில் மாட்டிட்டேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த போர்டு என்னோட பிஸ்னஸோட அடுத்த ஒரு அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா என்னோட பிஸ்னஸில் அடுத்தடுத்து நான் என்ன வாங்குறேன், அடுத்தடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் எப்போவுமே ஷேர் பண்ணிப்பேன். ஏன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு அன்பாக்சிங் தான். ஸோ ரொம்ப நாளாக இல்லை, ரொம்ப வருஷமாக நான் ஆசைப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இது வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா என்னோடய யூடியூப் சேனலுக்காக நான் எந்த ஒரு பொருளுமே நான் வாங்கினது கிடையாது எக்ஸ்ட்ராவாக. நான் யூஸ் பண்ணுற ட்ரைபேடை தவிர நான் எதுவுமே எக்ஸ்ட்ராவாக வாங்கினது கிடையாது. ஆனால் இப்போ இந்த ரிங் லைட்டோட தேவை ரொம்ப அதிகமாக எனக்கு இருக்குது. ஏன்னா நான் இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ப்ராடக்ட் மேக்கிங் எல்லாமே நான் வீடியோ எடுக்கணும். அப்பப்போ என்னுடைய ப்ராடக்ட் மேக்கிங் எல்லாமே நான் இன்ஸ்டாகிராமில் நான் ரீல்ஸாக நான் போஸ்ட் பண்ணுவேன். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் உங்களுக்கு தெரியலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்போ நான் ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி பண்ணுறேன் எல்லாமே நான் என்னோடய இன்ஸ்டாகிராமில் நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன். இந்த ரிங் லைட் ஒரு டைம் செக் பண்ணும்போது 3000 சம்திங் போட்டிருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு கண்டிப்பாக இது இப்போதைக்கு வாங்க வேணாம் அப்படின்ட்டு ஒதுக்கி வச்சுட்டேன். ஸோ ரொம்ப நாளாக செக் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் 2000 இருந்துச்சு. இது இப்போ ஒரு 1600 அண்ட் சம்திங்க்கு இதை நான் வாங்கினேன். இதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் ஒரு யூடியூபர்ஸாக இருந்தீங்க, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை லைட்டாக செக் பண்ணி பார்த்தேன். இதில் ஒரு 4 கலர் வர்ற மாதிரி இருக்குது. எல்லோ, அதுக்கப்புறம் ஒயிட்டு, அப்புறம் ஒயிட்டு எல்லோ ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி நல்ல ஹைட்டாக தான் இருக்குது. நம்ம நின்றுட்டே பேசும்போது, அதாவது ஃபேஸ் காட்டி பேசுகிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபேஸ் காட்ட மாட்டேன். ஸோ ப்ராடக்ட் மேக்கிங்க்கு கண்டிப்பாக இந்த லைட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கலாம் அப்படின்னா இந்த ரிங் லைட் நான் சஜஷன் பண்ணுவேன். நல்ல குவாலிட்டியாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ரிங் லைட் வாங்கின உடனேயே அடுத்து அந்த ரிங் லைட் வச்சே நம்ம வீடியோ மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நேற்று நைட்டு 12 மணி வரை ஹேர் பேக் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் ஷாம்புமே மேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பாட்டிலில் ஃபில் பண்ணுறது நெக்ஸ்ட் டே தான். சமையலெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இன்றைக்கே எல்லாருக்குமே டிஸ்பேச் பண்ணி ஆகணும். ஹேர் பேக், ஷாம்பு, ஹேர் ஆயில் 3மே ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. அதனால பெண்டிங் ஒர்க் எல்லாத்தையுமே முடிக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இப்போது ரீசெண்டாக அதிகமாக பெண்டிங் ஒர்க் வைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம இன்னும் டபுள் மடங்கு பல்க் குவான்டிட்டியில் பண்ணுறதில்ல, பண்ணுற அதே அளவு தான் பண்ணுறோம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக பண்ணி ஃப்ரெஷ்ஷாகவே கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. எப்படி நம்மளுடைய ஆர்டர்ஸ் எல்லாமே சீக்கிரமாக ஸ்டாக் அவுட் ஆகுது அப்படின்னா ரீசெல்லர்ஸும் ஒரு காரணம் தான். ஏன்னா ரீசெல்லிங் பண்ணுறக்கூடிய எல்லாருமே தான் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு சூப்பரான பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்ற உடனே இந்த ப்ராடக்ட்டை எடுத்து ரீசெல்லிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனாலேயே சீக்கிரமாக நம்ம ப்ராடக்ட் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுது. அண்ட் அடுத்ததாக இந்த பேக் எல்லாமே நம்ம மலேசியாவுக்கு நம்ம அனுப்ப போகிறோம். ஆல்ரெடி மலேசியா கஸ்டமர் ஒருத்தவங்க நம்மக்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணாங்க. சூப்பரான ரிசல்ட் அவங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறமா பல்காக வாங்கி இப்போ கஸ்டமருக்கு சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களோட கஸ்டமருமே அதிகமான அளவு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி மலேசியாலெலாம் பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஷாம்புக்கு அப்புறமா கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கண்டிஷ்னரை யூஸ் பண்ணலை, இந்த ஒரு ஷாம்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம், சூப்பராக சாஃப்டாக நல்லா இருக்குது அண்ட் நல்ல ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது அப்படின்ட்டு பாசிட்டிவான ஃபீட்பேக்கோட இந்த ஆர்டர் எல்லாமே பல்காக ஆர்டர் பண்ணிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்குமே நம்ம டிஸ்பேச் பண்ணிட்டோம். அண்ட் ரீசெல்லர் எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீங்களும் நம்மளோட
ப்ராடக்ட் வாங்கி சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நம்ம வாங்கி யூஸ் பண்ணி அதை உணர்ந்தால் மட்டும்தான் அதோட பெனிஃபிட்ஸ் நம்மளால் கஸ்டமருக்கு சொல்ல முடியும். ஏன்னா நம்மளோட ப்ராடக்ட் தான் 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. அதனால தாராளமாக தைரியமாக நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கஸ்டமருக்கு இதை நீங்கள் சஜஷன் பண்ணலாம். இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு சமைச்சதில் இருந்து இந்த பேக்கிங் பண்ணி முடிக்கிறது வர என்னோடய மொபைலில் நான் நெட்வொர்க் ஆன் பண்ணவே இல்லை. நிறைய என்கொயரிஸ் வந்து கிடக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ரீசெல்லிங் பிஸ்னஸை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆனாலுமே நான் நெட்டை ஆன் பண்ணலை. ஏன்னா இந்த ஒர்க்கு எல்லாமே முடித்தா மட்டும்தான் என்னால் அடுத்த வேலை பண்ண முடியும். ஸோ நம்ம வேலை வந்து ரொம்ப கடகடன்னு முடியணும் அப்படின்னா இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஸோ சில பேர் வந்துட்டு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே டைம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால எப்போவுமே சரி நம்மளுடைய வேலைகள் பிளானிங் இல்லாத நாட்களில் முடியணும் அப்படின்னா கண்டிப்பாக சோஷியல் மீடியா உள்ளே போகாதீங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் மொபைலில் தொடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு பண்ணும்போது சீக்கிரமாக நம்மளுடைய வேலைகள் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ வேலையாக ஃபேஸ்பேக்குமா போட ஆரம்பிச்சிட்டேன். சில கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க, பசும்பால் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா, வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு. உங்கள் வீட்டில் பசும்பாலே இல்லை அப்படின்னா பேக்கெட் பால் சேர்க்காதீங்க, தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணும்போது ஃபேஸ்பேக் வந்துட்டு ரொம்ப தண்ணியாக இருக்காது, ஆனால் நல்லா க்ரீமியாக திக்காக தான் இருக்கும். ஸோ ஃபேஸ் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ஃபேஸ்லையும் நெக்லையுமே இந்த ஃபேஸ்பேக் போடுங்க. உங்கள் ஃபேஸ் வந்துட்டு ஈஸியாக சிம்பிளாக டேன் எல்லாம் ரிமூவ் ஆகி நல்ல க்ளோயிங் ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு ஃபேஸ் பேக் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ ஃபேஸில் வந்து ஃபேஸ் பேக் போட்டுட்டு அந்த டைமில் என்னென்ன வேலை முடிக்கலாம் அப்படின்னு நான் பார்த்தேன். ஏன்னா நேற்று நம்ம ப்ராடக்ட் மேக் பண்ண எல்லா பாத்திரமும் இருந்துச்சு. ஸோ அதை ஃபுல்லாமல் வாஷ் பண்ணணும். எடுத்து நல்லா ஊற வச்சுருந்தேன். அதனால் சீக்கிரமாக அதை வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம் எல்லாமே புதுசாக நான் வாங்கி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரத்தையெல்லாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. கஸ்டமருக்கு சுத்தமாக சுகாதாரமான முறையில் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு விஷயமே நான் பார்த்து தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஆல் இன் ஆல் நாம தான். அதை ப்ராடக்ட்டை மேக் பண்ணுறது, டிஸ்பேச் பண்ணுறது எல்லாமே நான் தான். அதே நேரத்தில் அந்த ப்ராடக்ட் மேக் பண்ண திங்ஸை கழுவி காய வச்சு எல்லாமே பண்ணுறது நான் தான். ஏன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா பண்ண உடனே 4-5 பேரை வேலைக்கு போட்டுட்டு நம்ம முதலாளி மாதிரி நின்று மற்றவங்கள நம்ம வேலை வாங்கும்போது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே நமக்கு கிடைக்காது. ஸோ எவ்வளோ பெரிய ஆளாக போனாலுமே சரி, அடிமட்டத்தில் இருந்து வந்தால் மட்டும்தான் அந்த ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். தொழிலாளியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம முதலாளி ஆக முடியும். ஸோ பிஸ்னஸ் சில பேர் ஆரம்பித்து ஒரு 6 மாதத்துலேயே வேலைக்கு ஆள் போட்டு அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து இப்படியே லைஃப் போயிடும். ஸோ எப்போவுமே நம்ம ஒரு ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது வரை நம்ம மட்டும்தான் அதை பண்ணணும். அது மிகப்பெரிய அளவில் ஆக்குனதுக்கப்புறமா நம்ம ஆள் போட்டு நம்ம முதலாளியோட சீட்டில் உட்காரலாம். ஆனால் அப்படி உட்கார்ந்தாலுமே அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்றத நோக்கி நம்ம போகணும். இதுதான் என்னோட மைண்ட் செட் எப்போவுமே. ஸோ எல்லா வேலையுமே முடிச்சுட்டு வீடுமா கூட்டி முடிச்சுட்டு வீடை ஃபுல்லாக மாப் போட்டுட்டேன். ஆக்சுவலி ஃபேஸ் பேக் அண்ட் பாத் பவுடர் பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் வந்து இறங்கியிருக்கு. அதை ஃபுல்லாமல் இன்றைக்கி காய வைக்க முடியாது. ஏன்னா ஒரு நாள்லேயே 100 வேலை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் முக்கியமான கொஞ்சம் வேலையை மட்டும் இம்பார்ட்டன்ட் எடுத்து அதை மட்டும்தான் இன்றைக்கி முடித்தேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும், எல்லாத்தையுமே காய வச்சுட்டேன். இது எல்லாமே ஹேர் ஆயிலுக்கான ஹெர்பல்ஸ் இப்போ நான் வந்து காய வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி இப்படி தான் என்னோடய வேலை போச்சு. ஏன்னா இதுக்கு மேலே பிளான் பண்ணேன் அப்படின்னா நானும் டயர்டாயிருவேன், என்னுடைய மைண்டும் டயர்டாயிரும். ஸோ 10,000 வேலை பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு இவ்வளோ வேலை தான் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே பிளானிங்கோடு இருங்க. பிளானிங் இல்லாத நாட்கள்லையும் நம்மளால் எஃபெக்டிவாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்க முடியும் அப்படின்னு இந்த வீடியோ பார்த்து புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஈவினிங் டைமில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பீச்சுக்கு போயிட்டு லைட்டாக மைண்டை வந்து ஃப்ரீ ஆகிட்டு வந்துட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.